எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, தமிழகத்தில் நடைபெற போகிற சட்டசபை தேர்தலை குறித்து தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்டசபை தேர்தலில் வந்து போட்டி ரொம்பவே பலமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கூட்டணியும் மாற்றி மாற்றி அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து திமுகவோட கூட்டணியில் வந்து ஆட்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு காங்கிரஸ் திமுகவும் கூட்டணி இருக்கும்போது தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் சேர்ந்தாங்க. இப்போ வந்து ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்திருக்காரு. ஓ பன்னீர்செல்வம் வந்து இன்று காலை வந்து தன்னை வந்து திமுகவில் வந்து இணைச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து அவர்களுக்கு சால்வை அணிவித்து வந்து வரவேற்றிருக்காங்கன்னு சொல்லணும். மேலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்து முக்கிய பொறுப்பு வழங்குறதா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து நாங்கள் வந்து போடி தொகுதியில் போட்டியிட போகிறதா சொல்லியிருக்காரு. அதனால் வந்து சட்டசபை செயலாளர்களில் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. இவருக்கு ஆதரவாக இருந்த எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ணியிருக்காரு. இவங்க 2 பேரும் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஓ பன்னீர்செல்வம் வந்து இதற்கு முன்னாடி வந்து அதிமுகவில் இருக்கும்போது 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்காரு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் ஒரு நம்பிக்கை பாத்திரமாகவும் இவர் வந்து விளங்கியிருக்காரு தாங்க சொல்லணும். கடந்த அதிமுக ஆட்சியில் துணை முதலமைச்சராகவும் இப்போ போச்சு பார்த்திங்களா திமுகவுக்கு முன்னாடி, அந்த ஆட்சியில் வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து துணை முதலமைச்சராகவும் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்திருக்காருனாங்க சொல்லணும். பின்பு இவர் வந்து அதிமுகவிலேருந்து நீக்கப்பட்டார். சில பிரச்சனைகள் வந்து வந்ததுனால அதிமுகவிலேருந்து இனி இல்லை அப்படின்ட்டு நீக்கிட்டு இருப்பாங்க. இவர் வந்து அதிமுக வந்து மறுபடியும் நீக்க வந்து சட்டப்படி நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டாருன்னு தாங்க சொல்லணும் ஓ பன்னீர்செல்வம். அதுக்கப்புறம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாடாளுமன்ற எம்பி எலெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அப்போ வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ஒரு தொகுதியில் ஜனதா ஆதரவுடன் வந்து போட்டியிட்டார் சுயேட்சையாக. அப்படி போட்டிருந்துட்டும் பெருசாக பயன் இல்லாமல் வந்து தோல்வியில் தாங்க முடிஞ்சிச்சு. அதன் பின்பு வந்து அதிமுகவில் இனி சேர்க்க வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதிமுகவில் வந்து இனி வந்து ஓ பன்னீர்செல்வம் வந்து சேர்க்கவே மாட்டோம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் வந்து ஜனதாவும் இவரை வந்து கண்டுக்கல. ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரவு கொடுத்த அவங்களும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் வந்து முன்னாள் அமைச்சராக இருந்த செங்கோட்டையனும் தாவைக்கையில் வந்து இணைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அமமுக கட்சியின் வந்து பொதுச் செயலாளர் டிடி தினகரனும் வந்து தேசிய ஜனநாயக கட்சியில் வந்து ஜாயின் பண்ணிட்டார், கூட்டணியில் வந்து ஜாயின் பண்ணிட்டார். ஸோ ஆனால் இவர் வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறாரு, ஓ பன்னீர்செல்வம் மட்டும் தனியாக இருக்கார். இவர் வந்து யார் கூட கூட்டணி அமைப்பார், இவருக்கு வந்து எங்கே வந்து செல்வாக்கு இருக்குது, எப்படி பதவி பங்கீடு செய்ய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி நிறையா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது கடைசியாக வந்து அவையில் வந்து இவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக வந்து பேசியிருக்காரு. அதன் அடுத்து திமுக ஆதரவாக பேசியிருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்று வந்து எதிர்பாராத விதமாக இன்றைக்கி ஓ பன்னீர்செல்வம் திமுக கூட இணைஞ்சிருக்காருங்க. இதனால் சட்டசபை தேர்தலில் வந்து இந்த வாட்டி வந்து ரொம்ப போட்டி வந்து ரொம்ப போட்டி அதிகமாக இருக்குன்னு தாங்க சொல்ல முடியும். ஏன்னா எல்லா கட்சியுமே பெரிய கட்சி, கூட்டணியும் பெரிய அமைது, பலமான கட்சிகளாக மாறுது. அதனால் இந்த வாட்டி வந்து சட்டசபை தேர்தல் வந்து ஒரு சவாலான ஒரு சட்டசபை தேர்தலாக தாங்க இருக்க போகுது. உங்களை மாதிரி நானும் தான் இந்த சட்டசபை தேர்தலை எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ சட்டசபை தேர்தலுக்காக இந்த கூட்டணியை பற்றி மறுபடியும் ஏதாவது கூட்டணி சேருதா, இல்லை சட்டசபை தேர்தலில் என்னென்ன நடவடிக்கை நடக்குது, இங்கே சட்டசபை தேர்தலுக்காக என்னென்ன முடிவுகள் எடுக்கிறாங்க, எந்தெந்த கட்சி என்னென்ன கொள்கைகளை வெளியிடுறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன தேதியில் கூட்டம் போடுறாங்க, கூட்டத்தில் என்னென்ன அறிவுரை சொல்கிறாங்க, என்னென்ன விதிகளை சொல்கிறாங்க, என்னென்ன கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க, எல்லாத்த பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம். இன்றைக்கி திமுக வந்து ஒரு கூட்டணி வந்து ஒரு மாநாடு வந்து நடத்தந்தா கேள்விப்பட்டேன்.
ஸோ அதை பற்றி வீடியோவும் நான் நாளைக்கு போடுறேன். அதிலிருந்து உங்களுக்கு தேவையான தகவலை நீங்கள் இப்போ எடுத்துக்கலாம். சட்டசபை தேர்தல் குறித்து எந்த மாரி தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், பாய்.